نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن أم سلمة رضي الله تعالى عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم إنكم تختصمون إلي ولعل بعضكم أن يكون ألحن بحجته من بعض إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தீர்ப்பு வழங்குதலை பற்றிய பார்க்கக்கூடிய பாடங்கள். ஏனென்றால் ஒரு விசாரணை செய்யப்பட்டு அது தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றது என்றால் அந்த தீர்ப்புகள் வாதி பிரதிவாதியுடைய வாதங்களை வைத்து சாட்சிகளையும் சத்தியங்களையும் செய்வதையும் வைத்துதான் அது வழங்கப்படுகின்றது. எது சரியானது என்பதை பார்த்து வழங்கப்படுகின்றது. இதில் வாதிகளோ அல்லது பிரதிவாதிகளோ தங்களின் வாத திறமையினால் அல்லது தங்களுடைய சூழ்ச்சிகளின் காரணமாக அவர்கள் வாதிட்டு ஜெயித்து விட்டார்கள், வெற்றி கொண்டார்கள் என்றால், பொய்யான ஒன்றை கொண்டு வெற்றி கொண்டால் என்ன ஆகிவிடும் என்பதை பற்றி எல்லாம் தான் இங்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். சரியான தீர்ப்புகளை வழங்குவதை பற்றியும் தான் என்னுடைய பாடங்களில் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே, நீங்கள் என்னிடம் உங்கள் வழக்குகளை கொண்டு வருகிறீர்கள். உங்களில் ஒருவர் மற்றொருவரை விட தமது ஆதாரத்தை எடுத்து வைப்பதில் வாக்கு சாதுரியம் மிக்கவராக இருக்கக்கூடும். இந்நிலையில் நான் அவரிடம் கேட்ட திறமையான வாதத்திற்கு ஏற்ப அவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்து விடுகிறேன். அதனால் அவர் அடையும் ஆதாயம் அவருக்கு அனுமதிக்கப்பட்டதென்று கருதிவிட வேண்டாம். எனவே யாருக்கு அவரது சொல்லை வைத்து அவருடைய சகோதரின் உரிமையில் ஒன்றை அவருக்குரியது என்று உண்மை நிலை அறியாமல் நான் தீர்ப்பளித்து விடுகிறேனோ அவர் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் அவருக்கு நான் நரக நெருப்பில் ஒரு துண்டையே ஒதுக்கி தருகின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இதில் சொல்லக்கூடியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உங்களுடைய வாத திறமையின் காரணமாக இன்னைக்கு எத்தனையோ வக்கீல்கள் இருக்கக்கூடியவர்கள் உண்மையான சாட்சிகளை கொண்டு வந்து நிரூபிப்பதை விட பொய் சாட்சிகளை அதிகமாக தயாரிப்பு செய்கின்றார்கள். அவங்க அப்படி செய்யறதுக்குரிய விஷயத்தை தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. நீங்க அப்படி செய்யறீங்க அப்படின்னா நரகத்துடைய ஒரு துண்டை நீங்கள் எடுக்கின்றீர்கள். உங்களுடைய வாதத்தை உங்களுடைய கிளையண்டுக்காக வேண்டி, உங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு அவரை ஜெயிக்க வைக்க வேண்டும், அவரை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்க ஒன்று செய்யறீங்க, ஒரு தவறான ஒன்றை நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்து செய்கின்றீர்கள் என்றால் அதற்குரியதுடைய விளைவு என்பது என்கிட்ட இல்லை. நான் தீர்ப்பு அளித்தவன் இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்றது அதுங்கிறான். தீர்ப்பு நான்
உங்களுடைய வாதங்களை வச்சுதான் உங்களுடைய சாட்சிகளுக்கு தான் நான் கொடுக்கிறேன். அதனால நீங்க அத உங்களுடைய சகோதரனுடைய உரிமையை நீங்கள் பறித்து செல்கின்றீர்கள் என்றால் அப்ப அதுல இருந்து நீங்க ஒரு நரகத்துண்டை நகர்வு என்ன சகோதரன் என்று எடுத்துக் கொள்ளக்கூடிய தீர்ப்புகள் இருக்கிறது, அபகரித்துக் கொள்வது இருக்கின்றது. இது நரகத்துடைய ஒரு துண்டை நீங்கள் எடுத்து செல்வீங்க. அதனால நீங்க அதை ஜாக்கிரதையாக இருங்க, நீங்க அப்படி செய்யாதீங்க அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி இன்னும் இத விவரித்துக் கொள்றாங்க. ஏன்னா இது முக்கியமாக பார்க்கக்கூடிய சமயத்துல யார் வாதிகளுக்கும் பிரதிவாதிகளுக்குமாக வேண்டி ஆஜராகின்றார்களோ அந்த வக்கீல்களுக்குரிய ஒன்று, அவர்கள் தான் அங்க வாதாடக்கூடியது. அவர்கள் தான் இதை சரியானதை அவர்கள் பார்த்து வாதாடணும். தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் தீர்ப்பு வாசிக்கக்கூடிய இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. எழுதி கொடுத்தது வாசிச்சுட்டு போறாங்கன்னா அதுக்கு ஒண்ணும் நம்ம சொல்ல முடியாது. அதை விட தாங்கள் நீதிபதியாக இருப்பதை விட அந்த பொறுப்பில் இருந்து இறங்கி விடுவதுதான் சால சிறந்தது ஒன்று. அதே சமயத்துல இந்தியாவிற்கு உத்பா ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, ஒரு வழக்கு கொண்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் யார சொல்லலாம், இதனுடைய கணவன் அபு சுஃபியான் அவங்க ரலியல்லாஹு தஆலா அவங்க கொஞ்சம் கஞ்சனாக இருக்காங்க. யார சொல்லலாம் எப்படியா அந்த வழக்கு வருதுன்னு வருங்க. மனைவி கணவன் மீது வழக்கு கொடுக்கின்றார். என்னுடைய கணவர் கஞ்சனாக இருக்கின்றார். அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா ஹிந்தா பின்த் உத்பா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அதனால அவர் கொடுக்கக்கூடிய அந்த காசுகள் பணம் எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு இது கூட பத்த மாட்டேங்குது. யார சொல்லுவா மிக கரும்பித்தனமாக இருக்கிறாரு, அதை வச்சு இப்ப செலவழிச்சுக்க அப்படின்னு சொன்னா எங்களால செலவழிக்க முடியல. யார சொல்லுவா இதனால என்ன செய்வீங்கன்னா அவர் வச்சிருக்கக்கூடிய பணத்தை நான் கொஞ்சம் திருடுகிறேன். யார சொல்லலாம் கொஞ்சம் நான் எடுத்துட்டு செலவழிக்க செஞ்சிருவேன். இது ஒரு திருட்டு தான். ஆனா இந்த ஒரு தப்பு செஞ்சவில்லை. யார் சொல்லா இதுக்கு எனக்கு தண்டனை இருக்கா, இது குற்றமா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், போதுமான தொகையை அவரிடம் நீங்க எடுக்கிறீங்க. போதுமான தொகை என்ன, உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி அவசிய தேவைகளுக்குரிய பணத்தை நீங்கள் எடுக்கின்றீர்கள் என்றால் அது குற்றம் இல்லை. உங்களுடைய ஆடம்பரத்திற்காக வேண்டி அநாசத்திற்காக வேண்டி உங்க பகத்திற்காக வேண்டி எடுக்கிற காசு இல்லை, அது திருட்டாக ஆயிடும். கணவனிடம் இருந்து எடுத்தாலும் சரி, பிள்ளைகளில் இருந்து எடுத்தாலும் சரி, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய பணங்களில் எடுப்பதற்கு உரிமை உண்டு. ஆனால் அதுவும் கூட அந்த தேவைகளுக்கு அளவுதான். அப்ப கணவனுடைய பாக்கெட்ல இருந்து எடுக்கிறீர்கள், அதை நீங்க எடுக்கிறதுனால தவறு கிடையாது, அது குற்றம் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடங்களில் தீர்ப்புகள் வழங்கியிருக்கின்றார்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு வழக்குகளாக வரக்கூடிய சமயங்களில் அந்த வழக்குகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான தீர்ப்புகளை கொடுத்திருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க எப்படி செய்யாதீங்க என்று. அது அடுத்த ஒரு சம்பவங்கள் சரியான முறையில் அவர்களுக்கு தேவையானதை கொடுங்கள் என்பதாக. இந்த இடங்களில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி குற்றத்தை வைத்துதான் குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் என்பது வாதிகளும் பிரதிவாதிகளுடைய வாதங்களை வைத்துதானே உடைந்து அதை எந்த அளவுக்கு தீவிரமாக விசாரித்தாலும் சரி அங்க சாட்சிகள் சொல்லியிருப்பாங்க, சத்தியங்கள் செய்யப்பட்டு இருப்பார்கள், அதை வைத்துதான் தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. எது சரியானது என்பதை கரெக்டாக நூல் பிடிச்சது போல பார்த்து சொல்லியிருக்க முடியாது. சில சமயங்களில் இப்படி மாறுபட்டிருந்தாலும் அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள், நீங்கள் அது நரகத்தை எடுத்து செல்கின்றீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்
வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.